ஆம்னி பேருந்துகள் அசோசியேஷன் இருக்காங்களவா, ஸோ அவங்க வந்து ஒரு உயர்த்தின கட்டணத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதோட லிஸ்ட் எங்கிட்ட இருக்கு. அது 3000 2000 அந்த மாதிரி இன்னும் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. நாளைக்கு டிக்கெட்லாம் பார்த்தப்போ அரௌண்ட் 3000 3500 மேல இருக்கு. 4 இருக்குது. கவர்மெண்ட் நல்ல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. பண்டிகை இல்லாமல் இருந்தாவே தொழில் நல்லா நார்மலாக இருக்குது. அந்த பண்டிகை காலம் வந்தாவே எங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில நிறைய ஸ்பெஷல் பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ உங்களுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க? 4.3 அந்த ரேஞ்ச் வந்து 4.3 கொடுத்துட்டீங்களா? என்ன ரீசன்னா எல்லாமே போயிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து ரிட்டர்ன் வரணும், பகல் வரணும், எம்டியாக தான் வரும். அதனால் வந்து ரேட் எல்லாமே அந்த ரேட்டில் இருந்தது. அது கூட இப்போ ரொம்ப கம்மியாயிடுது. முடியாது தான், பட் என்ன பண்ண, இந்த மாதிரி டயத்தில் அப்படி தான் போகணும், வேறு வழி இல்லை. கிளாம்பாக்கத்தில் இன்னைக்கு யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, நெட்வொர்க் கிடையாது. கிளாம்பாக்கத்தில் நெட் வரல, ஃபோன் காலும் போக மாட்டேங்குது, ஜிபே கூட பண்ண முடியல சாப்பிட்ற இடத்துல. எதிர்பார்த்ததை விட வந்து மக்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால, மொபைல் அதிகமாக இங்கே யூசேஜ் இருக்கிறதுனால நெட்வொர்க் பெரிய பிரச்சனை இருக்குது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு பண்டிகை காலகட்டங்களிலும் ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்னி பேருந்துகள் அசோசியேஷன் இருக்காங்களவா, ஸோ அவங்க வந்து ஒரு உயர்த்தின கட்டணத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதோட லிஸ்ட் எங்கிட்ட இருக்கு. பப்ளிக்கிட்ட போய் நம்ம கேட்போம், நீங்கள் எவ்வளோ கட்டணம் வந்து கொடுத்து பேருந்தில் பயணிக்கிறீங்க. அதே மாதிரி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தரப்புலையும் நம்ம கேட்போம். ஏன்னா அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதையும் தாண்டி வந்து யாராவது வசூலிச்சிருக்காங்களா, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதே மாதிரி அரசு தரப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ரோ, நீங்கள் எந்த ஊர் போகிறீங்க, எவ்வளோ உங்களுக்கு பஸ் ஃபேர் சார்ஜ் பண்ணியிருக்காங்க? எனக்கு 1800 சார்ஜ் பண்ணி. என்ன வகையான பஸ்? இப்போ ஏசியா நான் ஏசியா அந்த மாதிரி? ஏசி பஸ். ஏசி பஸ்ஸு 1800. ஓகே. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2330 தான் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் புக் பண்ணி ஆஸ் யூஷுவல் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரொம்ப ஹையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மற்ற பஸ்லாம் பார்த்தேன், அது 3000 2000 அந்த மாதிரி வந்துச்சு. இது கொஞ்சம் கம்மி தான். மேம், நீங்கள் எந்த ஊர் போகிறீங்க? நான் திருநெல்வேலி வள்ளியூர். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க? யூஸ்வலாக 2K தான் வரும். இந்த வாட்டி 2700 சம்திங் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ இன் தேர்ஸ்டே. நான் ஆக்சுவலாக நாளைக்கு தான் கிளம்புறது. பட் இன்னும் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. நாளைக்கு டிக்கெட்லாம் பார்த்தப்போ அரௌண்ட் 3000 3500 மேலே இருக்குது. 4 இருக்குது. ஸோ தான் ஒன் டே பீரியடாக நான் லீவ் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் லீவ் எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன். ஓகே. கவர்மெண்ட் நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆஸ் யூஷுவலாக கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம். கண்டிப்பாக கவர்மெண்ட் நிரூபித்த அந்த ரேட்லாம் வாங்கலை, நான் அதுக்கு மேலே தான் அதிகமாக தான் வாங்குறாங்க. ஓகே. ஆம்னி பஸ் அசோசியேஷன் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஏசியில் புக் பண்ணியிருக்கீங்களா நான் ஏசிங்களா? ஏசி. ஏசி ஸ்லீப்பர் தானே? 2800 வரைக்கும் போட்டிருக்காங்க. சேம். உங்களுக்கு வந்து சேம் அதே தான் வாங்கியிருக்காங்க? அதே தான் வாங்கியிருக்காங்க. ப்ரோ, நீங்கள் ஆக்சுவலாக எந்த ஊர் போகிறீங்க? நான் திருநெல்வேலிக்கு போகிறேன். திருநெல்வேலி. உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட் ஃபேர் சார்ஜ் பண்ணியிருக்காங்க? இல்லை, ஸ்லீப்பர் வந்து 2000 மேலே சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு சீட்டு தான் கம்மியாக கிடச்சிது ப்ரைஸ்க்கு அவைலபிளாக. ஸோ 1400 இருந்துச்சு, கூப்பன் போக 1260 சம்திங். ஸோ அது ஓகே, அதனால போட்டேன். ஆனால் இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நார்மல் டேஸில் இருக்கும்போது 1500 1000 இருந்தால் எல்லோரும் ஸ்லீப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போகிறதுக்கு, போயிட்டு வரும். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன பஸ் வந்து நார்மல் டேஸில் எவ்வளோ இருக்கும்? நார்மல் டேஸில் 1800 சம்திங் அந்த மாதிரி. 1800? இல்லை 800 to 1000 அந்த ரேஞ்ச். ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ வந்து இவங்க கவர்மெண்ட் சார்பிலையும் நான் அசோசியேஷன் சார்பிலையும் நிர்ணயிச்ச கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா 1960. நான் ஏசி சீட்டு தானே? ஆமாம், 1960 போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 1200 கொடுத்தீங்களா? ஆமாம், நான் சீட்டு தான். இது ஸ்லீப்பரு. ஸ்லீப்பர் வந்து 2000 சில்லரூவா போட்டிருந்தாங்க. நான் சீட்டு வந்து 1260 சம்திங் ஏசி. ஆமாம், இதே வந்து ஆனால் எப்படி சொல்கிறது, நார்மல் டேஸில் எப்படி ஒரு 600 700 புக் பண்ணி போயிருக்கேன். அதே மாதிரி இந்த டைமும் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், ஆனால் கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இதில் கரெக்டான ஒரு ரூல்ஸ் ஆல்ரெடி இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அது இந்த வாட்டியும் இன்னும் கொஞ்சம் நல்லா அதை இனிஷியேட் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. ப்ரோ, நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க? கொடைக்கானல். சென்னை டு கொடைக்கானல். ஆஸ் யூஸ்வலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ டிக்கெட் ஃபேர் இருக்கும்? 1002 இருக்கும். 1600 தேர்ஸ்டேனால 1600. ஃப்ரைடே பார்த்தேன், ஃப்ரைடே வந்து 2க்கு மேலே தான் போட்டுருக்கோம். ஃப்ரைடே அதாவது நாளைக்கு? ஆமாம். ஓகே. என்ன ஆக்சுவலாக நாளைக்கு கிளாஸ் இருக்குது, இது லீவ் போட்டு தான் போகிறேன். என்ன பஸ் புக் பண்ணியிருக்கீங்க? அதாவது நான் ஏசி சீட்? ஏசி தான். ஏசி ஸ்லீப்பரா? ஏசி ஸ்லீப்பர். ஏசி ஸ்லீப்பர். ஏசி ஸ்லீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிர்ணயித்த கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
2460. ம் உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கீங்க? எனக்கு 1650 வந்துச்சு இன்னைக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை 25க்கு மேலே தான் வருது. 25, 28, 3 கூட வருது. சார் ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஊர் போகிறீங்க? ஆக்சுவலி புன்சை புளியம்பட்டி சார், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் புன்சை புளியம்பட்டி. ஓகே. ஜென்ரலாக வந்து நாங்கள் ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 800 ருபீஸ் தான் ஃபார் ஸ்லீப்பர் கிளாஸ். பட் இன்னைக்கு வந்து 1500 1600. நான் ஏசி ஸ்லீப்பர் சொல்கிறீங்களா? நான் ஏசி ஸ்லீப்பர் தான். ஓகே. இப்போ நீங்கள் புக் பண்ணியிருக்கிறது ஏசியா நான் ஏசி? நான் ஏசி தான். நான் ஏசி. உங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் வாங்கியிருக்காங்க? நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 3750. ஓகே. பெர் ஹெட்டுக்கு எவ்வளோ சார் சொல்லியிருக்காங்க? பர் ஹெட்டுக்கு 1500 மேலே வருது சார். 1500. ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் நிர்ணயித்த கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா 2090 ரூபா. அதாவது இந்த ஃபெஸ்டிவல் டைம்க்கு மட்டும் இதுக்கு மேலே தாண்டக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் அந்த ஆம்னிபஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன். பட் நாங்கள் வந்து 15 டேஸ்க்கு முன்னாடியே நாங்கள் புக் பண்ணிக்கிட்டோம். அதனால உங்களுக்கு மேபி ஆமாம் கம்மின்னு நினைக்கிறீங்களா அதிகம் நினைக்கிறீங்க? கம்பேர்ட் ஓகே, அவ்வளோதான். 620 ரூபா 700 ரூபா சம்திங். என்ன மாதிரி பஸ்? ஸ்லீப்பர் தான். இல்லை ப்ரோ, நான் ஏசி ஸ்லீப்பரா இல்லை ஏசிலே உங்களுக்கு 600 ரூபா 620 ரூபா தான் வரும். இன்னைக்கு 1500 ரூபா 1800 ரூபா வரைக்கும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எடுத்தது வந்து லாஸ்ட் சீட்னால 1500 ரூபா. இதே வந்து சென்டர் அந்த மாதிரி போட்டோம்னா 2000 ரூபாலேருந்து 1900 ரூபா வரைக்கும் சார்ஜஸ். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆர்டினரி பஸ்ஸுக்கு வந்து 400 ரூபா வரும். இப்போ வந்து ஏசி பஸ்ஸெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 800 ரூபா அந்த அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் டைமுங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க 2000 ரூபா வரைக்கும் ஏற்றிட்டாங்க டிக்கெட்டு. அதான் விஷயங்க. ஆக்சுவலாக வந்து சென்னை டு கோயம்புத்தூர் தானே? ஆமாம், சென்னை டு கோயம்புத்தூருக்கு வந்து நீங்கள் வந்து நான் ஏசி ஸ்லீப்பர் சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், ஏசி ஸ்லீப்பரா? ஏசி ஸ்லீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2460 ரூபா வரைக்கும் இருக்குங்க. இல்லை 3000 ரூபா வரை இருக்கு. ஆனால் 2460 தான் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைடும் பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் சைடும். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ வாங்கியிருக்கோம்? எனக்கு இப்போ நாங்கள் இப்போ தான் போட்டிருக்கோம். நாங்கள் இப்போ 1700 ரூபா கொடுத்துருக்கோம் நாங்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பண்டிகை காலங்கள்லையும் ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் வந்து பல மடங்கு உயர்றதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதே மாதிரி அரசும் ஒவ்வொரு வருஷமும் வந்து கட்டண நிர்ணயம் இது இவ்வளோதான், இதுக்கு மேலே வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஒவ்வொரு பண்டிகையும் இது ஒவ்வொரு ஆட்சிகள் மாறும்போதும் ஒவ்வொரு வருஷமும் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இப்போ இதே மாதிரி ஃப்ளைட்டோடைய கட்டணமும் பல மடங்கு உயருது. ஆனால் ஆம்னி பேருந்துகள் மட்டும் கட்டண கொள்ளை அப்படிங்கிறாங்க. இப்போ எதனால் இந்த மாதிரி இப்போ பல மடங்கு இப்போ 1500 ரூபா இருக்கக்கூடிய ஒரு டிக்கெட் இப்போ நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டேஸில் வந்து 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய்க்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த பண்டிகை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபா 5000 ரூபா வரைக்கும் போட்டிருக்காங்க. இது எதன் காரணமாக இந்த மாதிரி பண்ணுறாங்க? இப்போ ஆம்னி பேருந்தில் பொறுத்தவரை இப்போ நம்ம சென்னை டு மதுரை ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க. சாதாரண நாட்களில் வந்து ஒரு 30,000 ரூபா செலவாகுதுன்னா விழாக்காலங்கள் நம்ம தீபாவளி பொங்கல் இது மாதிரி விழாக்காலங்கள் வந்து கூடுதலாக எங்களுக்கு ஒரு 3-4000 ரூபா கூடுதலாக செலவாகுது. ஏன்னா டிராஃபிக்கு கிட்டத்தட்ட நம்ம சிட்டியை தாண்டே ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடுது. ப்ளஸ் வந்து வழியில் ஒரு டோல்கேட் ஃபுல்லாக டிராஃபிக்கு. இன்னொன்று வந்து ஆப்போசிட்டில் இப்போ நீங்கள் சென்னை டு மதுரை இப்போ தீபாவளி எடுத்துகிட்டு கடந்த ஒரு வாரமாக டிக்கெட்டே இருக்காது. அங்கேருந்து இப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு யாரும் வரப்போகிறதில்ல. அதே மாதிரி தீபாவளி முடிஞ்சு அங்கிட்டு ஒரு வாரம் டிக்கெட் இருக்காது. அந்த 2 வாரம் டிக்கெட்டே இருக்காது. இப்போ நாங்கள் தீபாவளிக்கு என்ன பண்ணுறோம்னா எங்கள் பயணிகளுக்காக இப்போ என்ன ரெகுலர் கஸ்டமர் இருப்போம், அதுக்காக வண்டியை பகலில் எம்டி எடுத்துடுவோம். இப்போ சென்னை டு மதுரை இங்கேருந்து ஒரு வண்டி வரும், அங்கேருந்து ஒரு வண்டி வரும். அந்த ஒரு வண்டியை பகலில் எடுத்து வந்து ட்ரிப் அடிப்போம். அப்போ அந்த 30,000 ரூபா செலவும் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி தான் அந்த கட்டணம் நாங்கள் அந்த அதிகபட்ச கட்டணம் நிர்ணயிச்சிருக்கோம். இப்போ சாதாரண இப்போ நீங்கள் நிறைய பயணிகள் என்ன சொல்கிறோம், சாதாரண நாளில் 700 ரூபா வாங்குறீங்க, என்றைக்கே 700 ரூபா வாங்க. அது மெயின் ரீசன் நாங்கள் இப்போ இல்லை வந்து நாங்கள் 2460 ரூபா என்றைக்கு வாங்கினோம்னா யாரும் கூடுதல் சொல்ல போகிறதில்ல. சாதாரண நாட்டில் குறைவாக ஓட்டுறது தான் அது மெயின் பிரச்சனை. ஏன்னா 700 ரூபாய்க்கு போனேன், 400 ரூபாய்க்கு போனேன், இன்றைக்கி வந்து 2400 ரூபா இருக்குது. இப்போ நாங்கள் சங்க நிர்ணயிச்சுக்க அதிகபட்ச கட்டணமே பயணிகளுக்கு வந்து அதிகமாக தெரியுது. அது இது மெயின் நாங்கள் குறைச்சி ஓட்டுறது மெயின் ரீசனு. அப்புறம் எம்டி அடித்து ஓட்டும்போது அந்த காஸ்டிங் பண்ண வேண்டியதுக்கு தீபாவளிக்கு பின்னாடி எங்களுக்கு சீட் ஆகாது. இது மாதிரி பண்டிகையே எங்களுக்கு சாதாரணமாக பண்டிகை இல்லாமல் இருந்தாவே தொழில் நல்லா நார்மலாக இருக்குது. அந்த பண்டிகை காலம் வந்தாவே எங்களுக்கு வந்து தொழில் நஷ்டம்தான். பண்டிகை காலம் வந்தால் ஆம்னி நீங்கள் இப்போ நம்ம நிறைய ஊடகங்களில் பார்க்குறேன், ஆம்னி பேருந்து கொள்ளை என்னென்னமோ எழுதுகிறாங்க. இப்போ நீங்கள் கடந்த ஒரு வாரத்தில் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன கஷ்டம் வர மாதிரி செய்தி. இதே மாதிரி இன்றைக்கி விமானத்தில் பாருங்கள், நம்ம கோயம்புத்தூருக்கு 3000 சில ரூபா இருக்குது, நாளைக்கு பாருங்கள் 18,000 ரூபா இருக்குது. இன்றைக்கி காலை தட்கல் ஓப்பன் ஆகிருக்கு. அது ட்ரெயின் சாதாரண நாளில் 920 ரூபா 3000 ரூபா தட்கல் ட்ரெயின். அதை எந்த ஊடகங்களும் பெரிய அளவு இவ்வளோ மிகைப்படுத்துறது கிடையாது. ஆனால் ஆம்னி பேருந்துகளை வந்து பெரிய அளவில்
அரசை குறை சொல்ல பண்ணுறாங்களா, இல்லை வந்து ஆம்னி பேருந்து குறை சொல்ல பண்ணுறாங்களான்னு தெரியல. பெரிய லெவலில் இதை கொள்ளை மாதிரி வேறு ஏதோ ஒரு தொழில் அவ்வளோதான். இப்போ ஹோட்டலில் நீங்கள் சாதாரண நாள் நார்மல் டேஸில் வந்து ஹோட்டல் வந்து சாதாரணமாக ஒரு ஈஸியாக ரெசார்ட்ஸ் எடுத்திங்கன்னா 4000 ரூபா இருக்குங்க. இதே விழா காலங்களில் 18,000 இருக்கும். இந்த ஆயுத பூஜை லீவில் நான் பார்த்துருக்கேன். சாதாரண நாளில் ஒரு ஹோட்டல் வந்து 4000 சில்லற ரூபா ஹோட்டலு, 18,000 ரூபா வரை அந்த ஹோட்டல் பண்ணுறாங்க. அதை எந்த ஊடகங்களும் எழுதுறதில்ல, எந்த பெரிய இவ்வளோ மிகைப்படுத்துறது கிடையாது. ஆனால் ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை இந்த விழா காலம் வந்து ஒரு ஓவராக மிகைப்படுத்தப்படுறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு அத்தியாவசிய தேவை. நம்ம ஹோட்டல் அத்தியாவசிய தேவை கிடையாது. ஆனால் ஆம்னி பேருந்து வந்து கிட்டத்தட்ட அரசோடு சேர்ந்து கிட்டத்தட்ட தொலைதூர போக்குவரத்துக்குள்ள கிட்டத்தட்ட பெரிய அரசுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க ஓனருக்கு பெரிய லாபமே கிடையாது. லாபம் இருந்தால் பெரிய பெரிய கார்பரேட்லாம் அந்த தொழிலுக்குள்ளே வந்திருப்பாங்க. பெரிய கார்பரேட்டே வர்றது கிடையாது. சின்ன சின்ன முதலாளிகள் தான் அந்த தொழில் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் அப்படியே போயிடுறாங்க. தொடர்ச்சியாக இருக்கிறதில்ல. நீங்கள் கோவிட்டுக்கு அப்புறம் பெரிய பெருநிறுவனம் 3 நிறுவனம் போயிடுச்சு. இப்போ புதுசாக வந்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த தொழிலை வந்து ஊக்கப்படுத்தி நம்ம ஏன்னா கிட்டத்தட்ட பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கணும் தான் உலக வங்கியெல்லாம் ஃபண்டு கொடுக்குது. நம்ம தனியார் வாகன இதை யூஸ் பண்ணுறதை குறைச்சி பொது போக்குவரத்து ஊக்குவிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கான முயற்சியை வந்து பண்ணாமல் இந்த தொழிலை நசுக்கு விதமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஸோ இப்போ பொதுவாக எல்லாத்துக்குமே வந்து தீபாவளி போனஸ்ன்னு கொடுத்தா கூட முக்கால்வாசி அது வந்து பஸ்ஸு கட்டணம். இப்போ ஃபேமிலியோட போகிறாங்க, நீங்கள் 3 பேர் போகிறாங்கனாலே அதுக்கே வந்து 20,000 ரூபா பக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்குல்ல சார். சார் நான் வந்து இப்போ பயணிகள் பார்வையில் இது கஷ்டம் தான், நான் ஒன்றும் மாற்று கருத்துல. இது ஒரு விதமான பேருந்து. இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறங்கிறது ஃப்ளைட்டில் யார் போவா? வசதி வாய்ப்பு உள்ளவங்க தான் போவாங்க. இப்போ நீ அரசு பேருந்தில் போவாங்க. அது ஆம்னி பேருந்து சாதாரண பேருந்து இருக்குது. ஆம்னி பேருந்துகளில் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து சாதாரண பேருந்து வந்து 65 லட்சம் இருக்குது. 3 கோடி ரூபா வர பேருந்து இருக்குது. நான் 3 கோடி ரூபா பேருந்தை வச்சுக்கிட்டு சாதாரண டிக்கெட்டில் ஓட்ட முடியாது. இப்போ நான் இப்போ சாதாரண இருக்கே உள்ள ஒரு செமி ஸ்லீப்பர் வண்டியை வந்து 900 ரூபாய்க்கு ஓட்டுறேன்னா, அதே ஒரு ஸ்லீப்பர் ஏசி ஸ்லீப்பர் வண்டி 1.5 கோடி ரூபா வண்டியை நான் அதே ரேட்டுக்கு ஓட்ட முடியாது. அது ஒரு 2000 ரூபா 2500 ஓட்டினா தான் எங்களுக்கு கட்டுப்படியாகும். இதில் வந்து எல்லா வசதி உள்ள பேருந்துகள் இருக்குது. இது ஒரு வசதி உள்ள சாதாரணத்துலேருந்து நல்ல உலகத்தரம் வாய்ந்த பேருந்துகளாக எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எங்கள் காஸ்ட் பண்ணால் தான் எங்களால் ரன் பண்ண முடியும். தொழிலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். 2 டிரைவர் போடுறோம், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சொகுசான ஃப்ளைட்டை விட நிறைய வசதி இருக்குது. வைஃபைலேருந்து ஃப்ளைட்டில் இல்லாத வசதியெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம், வாட்டர் பாட்டில், டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறோம், நல்ல சொகுசாக கொடுக்குறோம். இப்போ நாங்கள் சங்கமே ஒரு உளுந்தூர்பேட்டையில் இந்த இடையில இப்போ நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக நாங்களே சங்கமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடி முதலீட்டில் ஒரு பெரிய டாய்லெட் பண்ணியிருக்கோம். டாய்லெட்டு ப்ளஸ் வந்து எல்லா வாகன பராமரிப்பு எல்லாமே ஆம்னி பேருந்து அசோசியேஷன் சார்பாகவே உளுந்தூர்பேட்டையில் ஒரு 6 ஏக்கரில் பண்ணியிருக்கான். எல்லா வசதியும் வேணும். இது மாதிரி எல்லா வசதியும் கொடுக்கணும். ஆம்னி பேருந்தில் பொறுத்தவரை ஒரு பயணிகளுக்கு தேவையான எல்லா வசதியும் கொடுக்குறோம். கொடுக்கும்போது நீங்கள் இந்த கட்டணத்தை வந்து நாங்கள் போய் வண்டியில் ஏற்றிக்கிட்டு கட்டணம் வாங்குறதில்ல. பயணிகளை பொறுத்தவரை நாங்கள் வந்து ஆன்லைனில் போடுறோம். இந்த பேருந்து இந்த கட்டணங்கிறத போடுறோம். பயணிகள் விருப்பப்பட்டால் தான் எடுக்கிறாங்க, இல்லைன்னா எடுக்க போகிறதில்ல. யாரும் கட்டாய பண்ணி யாரும் அரசு பேருந்த மாதிரி பயணிகளை ஏற்றிக்கிட்டு நாங்கள் டிக்கெட் வாங்க போகிறதில்ல. விருப்பப்பட்டு பயணிகள் எடுத்தால் தான் நாங்கள் இது பண்ணுறதில்ல. நாங்கள் யாரும் கட்டாயப்படுத்துறதோ கொள்ளடிக்கவோ யார் பாக்கெட்டில் அதை எடுக்க போகிறதில்ல. அதை இருந்தாலும் சங்கங்களை வரைமுறைகளை பொறுத்துறேன். ஆனால் இதில் வந்து இது மாதிரி செய்திகள் வரும்போது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. சரி, இப்போ அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா என்ன புகார் அளிக்கிறதுக்கு என்ன நம்பர்? நாங்கள் வந்து சங்கத்தில் வந்து நாங்கள் வெப்சைட்டில் ப்ரைஸ் விவரம் போட்டிருக்கோம் சார். அது கம்ப்ளைண்ட் நம்பரை நாங்கள் கொடுத்துருக்கோம். 904333696664ங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். இல்லை கம்ப்ளைண்ட்டை நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா உடனே அந்த ட்ராவல்ஸ் நிறுவனங்கிட்ட பேசி அந்த கம்ப்ளைண்ட் உடனே தீர்வு காணப்படும். அதாவது இவங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுடைய சங்கத்தில் இருக்கிற பேருந்துகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாமே எங்கள் கிட்டத்தட்ட ஒரு 90% பேருந்துகள் வந்து எங்கள் சங்கத்தில் தான் இருக்குது. தமிழகத்தில் உள்ள 4000 ஆம்னி பேருந்துகளில் கிட்டத்தட்ட ஒரு 3200 பேருந்துகள் எங்கள்கிட்ட தான் இருக்குது. மீதிய சங்கத்திலும் குறைவாக தான் இருக்குது. நாங்கள் எல்லா சங்கங்களும் கிடையாது. இந்த பிரைஸ் விதத்தில் எல்லா பேருந்துகளுக்கும் நாங்கள் பேசி, எங்கள் சங்கத்தில் இல்லாத பேருந்து இருந்தாலும் அந்த உரிமையாளர்கிட்ட பேசி அந்த பிரச்சனை சால்வ் செய்யப்படும். ரீஃபண்ட் வாங்கி தர வாய்ப்பு? நம்ம ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒரு சிலருக்கு ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். அரசும் கிட்டத்தட்ட 9 கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம்.
16ஆம் தேதி வியாழக்கிழமை நம்ம வந்து ஆம்னி பேருந்துகளை எவ்வளோ கட்டணம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து பொதுமக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பெரும்பாலான மக்கள் வந்து இன்னைக்கு தான் வந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு தீபாவளி பண்டிகைக்காக கிளம்புறாங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் நிறைய ஸ்பெஷல் பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஆம்னி பேருந்துகளை எவ்வளோ கட்டணம் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலான பேருந்துகளில் வந்து கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு வந்திருக்கு. இருந்தாலும் இதில் எவ்வளோ இருக்குது, அங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். களத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக போய் பார்க்கலாம் வாங்க. பொதுவாக பேருந்து நிலையங்களில் அதிகமாக கூட்டம் இருக்கும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பண்டிகைக்காக இங்கே நிறைய சிறப்பு ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய பயணிகள் வந்து போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்களுக்காக சிறப்பு லைவ் கான்சர்ட்டும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு மால் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பயணிகளோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது போய் நம்ம அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த ஊர் போகிறீங்க? நான் மதுரைக்கு போகிறேன். இப்போ என்ன மாதிரியான பஸ் புக் பண்ணியிருக்கீங்க? என்ன டைப் ஆஃப் பஸ்? நான் ஏசி ஸ்லீப்பர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நார்மலாக என்ன டிக்கெட் சார்ஜ் இருக்கும்? இன்னைக்கு நீங்கள் வந்து தீபாவளிக்காக போகிறீங்க, அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை ஆஸ் யூஸ்வலாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, தீபாவளிக்குன்றப்ப அதிகமாக தான் இருக்குது. நான் நேற்று லாஸ்ட் வீக்கில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நான் இன்றைக்கி தான் புக் பண்ணேன். நேற்று வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, 2000 இருந்தது நார்மலாகவே. இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது சில பஸ்ஸில் ரெடியூஸ் ஆகுது ப்ரைஸ். 1500 நான் புக் பண்ணியிருக்குது. பட் ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2500 வரையும் பார்த்துருக்கேன் ரெட் பஸ்ஸில். ஆஸ் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய யூனியனில் வந்து எவ்வளோ ஹையஸ்ட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2330 ஏசி ஸ்லீப்பருக்கு. உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறது எனக்கு 1500 தான். நான் நேற்று பார்க்கும்போது சில பஸ்ஸஸ் வந்து 2400 அந்த ரேஞ்ச் இருந்தது. ஆனால் நான் புக் பண்ணல. சரி, இன்னைக்கு மார்னிங் லாஸ்ட் மினிட்ல என்ன கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி போய்க்கலான்னு வந்தேன். பட் இன்னைக்கு புக் பண்ணும்போது 1500 தான் புக் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் சார்பாக நிறைய ஸ்பெஷல் பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அதை ப்ரிஃபர் பண்ணாமல் எதனால் வந்து நீங்கள் ஆம்னி பஸ்ஸு ஸ்லீப்பர் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எப்பயுமே நான் லாஸ்ட் மினிட் தான் புக் பண்ணுவேன். அதனால எனக்கு ஆம்னி பஸ் அவைலபிளாக இருக்கும். கவர்மெண்ட் பஸ்லாம் முன்னாடி ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பாங்க, ப்ரீ புக். ஏன்னா ப்ரைஸ் அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பாங்க. பட் நான் எப்பயும் ப்ரைவேட்டில் தான் ஏசி ஸ்லீப்பரில் தான் போகிறது. இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நாகர்கோவிலேருந்து இங்கே சென்னையில் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அரௌண்ட் 1.5 to 2 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஹாலிடே டைம்லலாம் வந்து ரொம்ப ஹைக் பண்ணிடுறாங்க. ஸோ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 4000, 4.5 லைக் சேம் பஸ் சேம் சீட்டுக்கே அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா நமக்கு லீவ் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் போகும்போது அது டெஃபினெட்லி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸஸ் ரெகுலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கவர்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க நாங்கள் நினைக்கிறோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நார்மல் டைமில் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு? 1.6 to 2 ரேஞ்சில் கிடைக்கும். என்ன பஸ், ஏசி ஸ்லீப்பரா இல்லை ஏசி ஸ்லீப்பர்? ஆமாம். இப்போ எவ்வளோ உங்களுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க? 4.3 அந்த ரேஞ்ச் வந்துருக்கு. 4.3 கொடுத்துட்டீங்களா? புக் ப்ரீவியஸ்லி புக் பண்ணியிருந்தோம், கொஞ்ச நாள் முன்னாடி புக் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 3160 தான் வந்து கவர்மெண்ட்லேயும் ஆம்னி பஸ் அசோசியேஷன்லையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 4.3 வந்துருக்கு. 4.3 பே பண்ணிட்டீங்க? ஆன்லைன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ரீஃபண்ட் பண்ணி தரதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? இன்னைக்கு எவ்வளோ சார்ஜ் பே பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்துட்டு 900, 1000 இருக்கும் கொடைக்கானலுக்கு. இன்னைக்கு வந்துட்டு 2300 பே பண்ணி. என்ன பஸ்? ஏசி ஸ்லீப்பர் தான். ஏசி ஸ்லீப்பர். ஆமாம். ஆக்சுவலாக வந்து அசோசியேஷன் சார்பாக உங்களுக்கு வந்து 2460 வரைக்கும் சார்ஜ் பண்ணலான்னு போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வாங்கினாங்க? 2300. ஆஸ் யூஸ்வலாக இருக்கிறத விட அதிகம் நினைக்கிறீங்களா இல்லை கம்மின்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப அதிகம் தான். ஏன்னா நார்மல் கவர்மெண்ட் பஸ்லாம் வந்துட்டு 1000 தான் போகிறோம் ஏசி ஸ்லீப்பர் எல்லாமே. இது வந்துட்டு ரொம்ப அதிகம் தான் காஸ்ட். ஓகே, கவர்மெண்ட் சார்பாக நிறைய ஸ்பெஷல் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் ஏன் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணாமல் ப்ரைவேட் ஆம்னி பஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்க? எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு டீலக்ஸ் பஸ் தான் பண்ணியிருக்காங்க. 3 to 2 சீட்டர் தான். அது புஷ்பேக் கூட இருக்காது. லாங் ட்ராவல் வந்துட்டு அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதே இது அல்ட்ரா டீலக்ஸ் இல்லாட்டி ஏசி ஸ்லீப்பர் அந்த மாதிரி ஸ்லீப்பர் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் அவங்க. எஸ்இடிசி ப்ரிஃபர் பண்ணீங்களா? அதான், அது பஸ் வந்துட்டு டிக்கெட்ஸ் ஃபுல்லாகிடுச்சு. அதனால ப்ரைவேட்டை போக வேண்டியதாக இருக்குது. எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ் விட்டதும் வந்துட்டு அது புஷ்பேக் இருந்தால் கூட ஓகே. அது இல்லாமல் லாங் ட்ராவலில் அது கஷ்டம் கவர்மெண்ட் பஸ்ஸில். அண்ட் சீட்ஸும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிறதில்ல.
அதனால ப்ரைவேட் தான் போய் அது இப்போ ஸ்பெஷல் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரைவேட் பஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, பிரைவேட் டூரிஸ்ட் பஸ், அதையும் டிஎன்எஸ்டி சார்பா ரெண்ட்டுக்கு எடுத்து விட்டுருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்களா? ஓகே, அது ஐடியா இல்லை. ஆக்சுவலாக அதுலேயும் நார்மல் ஃபேர் தான். ஓகே, நார்மல் கவர்மெண்ட் பஸ்ஸில் எவ்வளோ ஃபேர் இருக்கோ அதே ஃபேர் தான் அதுலேயும். பட் அது அவேர்னஸ் இல்லை, தெரியல. நீங்கள் எந்த ஊர் போகிறீங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலி. உங்களுக்கு நார்மலாக இருக்கிறத விட இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க? 1000 கிட்ட, 1200 அதிகம். ஒரு டிக்கெட்டுக்கா? நார்மலாக 700 தான் வரும். இப்போ வந்துட்டு அதிகமாக ஆக்கியிருக்காங்க. எந்த மாதிரியான பஸ்? சீட்டரா, ஸ்லீப்பரா, இல்லை நான் ஏசி ஸ்லீப்பரா, ஏசி ஸ்லீப்பரா? ஏசியில் சீட்டு, ஸ்லீப்பர். சீட்டு 2260 வரைக்கும் சார்ஜ் பண்ணலான்னு இதில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க? 1995. கவர்மெண்ட் சார்பாக நிறைய ஸ்பெஷல் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் ஏன் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணி போகிறீங்க? ஊர் பக்கத்தில் தான் வரைக்கும் போகும், அதனால. ஊர் போகிறீங்க, ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க? ஆக்சுவலாக குமளி போகிறேன் சென்னையிலேருந்து. நார்மலாக நான் போகிறப்ப எனக்கு 800 900 வரும். பட் ஆனால் இப்போ எனக்கு வந்து மினிமம் சார்ஜே வந்துட்டு 1800 2000 அப்படி தான் இருக்குது. அதுவும் சீட்டு இருக்குது. நான் வந்து ஸ்லீப்பர்லேயே ஆக்சுவலி நான் நார்மல் டைம் 800க்கு நான் போயிருக்கேன். பட் ஆனால் இப்போ எனக்கு சீட்டருக்கே எனக்கு வந்து 1800 2000 இருக்குது. 2000 சில இதில் 2000 மேலேயே இருக்குது. 1820 வரைக்கும் சார்ஜ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க? இல்லை 1000, இப்போ 1400 தான் இருக்குது அந்த ஒரு பஸ்ஸில் மட்டும். நான் நிறைய பஸ்ஸஸ் நான் பார்த்தேன். பட் அதில் பார்க்குறப்பெல்லாம் எல்லாமே அதிகமாக தான் இருந்துச்சு. நான் பண்ணது நான் ரொம்ப ரேராக பார்த்து, நான் வந்து ஃபில்டர் பண்ணனால அந்த ஒரு பஸ்ஸில் மட்டும் தான் ஆக்சுவலாக கம்மியாக இருந்துச்சு. மீதி எல்லாத்துலேயும் சீட்டர்லேயே 2000 அபவ் தான் இருந்துச்சு நான் பார்த்ததில். நான் வந்து சிவகங்கை போயிட்டு இருக்கேன். திருப்பத்தூர், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், திருப்பத்தூர். ஓகே, உங்களுக்கு வந்து நார்மல் நாட்கள் எவ்வளோ இருக்கு? நார்மலில் 500 600 அந்த மாதிரி எந்த மாதிரி பஸ்? சீட்டரா? இதுலேயே சீட்டு 500 இருக்கும், நான் ஏசியில் 600 இருக்கும், ஏசினா 800 இருக்கும். இப்போ 2900 3000 டிக்கெட். சீட்டுக்கு பெர்த்துக்கு 3000, சீட்டுக்கு 2500. சென்னை டு திருப்பத்தூர் பிரைவேட் ஆம்னி பஸ் வந்து அவங்க அதிகபட்ச கட்டணம் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன மாதிரி டைப் பஸ் புக் பண்ணிருந்தீங்க? ஏசி பஸ், சிடிஎஸ். ஏசி சீட்டரா இல்லை ஸ்லீப்பர்? ஸ்லீப்பர். ஏசி ஸ்லீப்பர் 2090. அவ்வளோதான் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கு? இல்லை, அதே தான். பயணிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பேருந்துகளில் டிக்கெட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நான் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் சங்கத்தில் வந்து கட்டணம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது சார். முன்னாடி வந்து எல்லாமே 2000 தான் இருந்தது டிக்கெட் காஸ்ட் எல்லாமே, நாகர்கோவில் எல்லாமே. இப்போ வந்து 1000 தான் இருக்குது டிக்கெட் காஸ்ட், 1000 தான் இருக்குது மொத்தமே. இப்போ நம்ம ரெட் பஸ்லேயே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3000 4000 எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ அதை வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆனதுக்கப்புறம் கம்மி பண்ணாங்களா? பண்ணியிருக்காங்க சார், இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒன்னோட கம்ப்ளைண்ட் ஆனதுக்கு கம்ப்ளைண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க, ரேட் எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பேருந்துகள் வந்து ஆம்னி பஸ் வந்து நிறைய அலோவ் பண்ணலை, அதனால் கம்மி பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லை, ஏன்னா வண்டியை வந்து 2-3 சீட்டு காலியாக ஓட்டிகிட்டு போக முடியாதுங்கிறங்காட்டி கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த ரீசன்லாம் அப்படிலாம் இல்லை சார். முன்னாடியே ஆல்ரெடி வந்து காலையிலேருந்தே, இன்றைக்கி காலையிலேருந்து 17ஆம் தேதி காலையிலேருந்து டிக்கெட் காசு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. எல்லாமே 1500 1400 நாகர்கோவில் திருநெல்வேலி எல்லாமே அந்த காசு தான் இருந்தது. என்ன ரீசன்னா எல்லாமே போயிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து ரிட்டர்ன் வரணும், பகல் வரணும், எம்டியாக தான் வரும். அதனால் வந்து ரேட் எல்லாமே அந்த ரேட்டில் இருந்தது. அது கூட இப்போ ரொம்ப கம்மியாகிடுது. இப்போ எல்லாமே 1000 அந்த 1200 அந்த ரேஞ்சில் தான் எல்லாமே இருக்குது. ஸ்லீப்பர்லாம் 1500 சங்கம் நினைச்சதோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டிக்கெட் காஸ்ட். எந்த ஊர் போகிறீங்க? தென்காசி போகிறோம். தென்காசி பக்கம் ராஜபாளையம். ஓகே, என்ன மாதிரி பஸ் புக் பண்ணியிருக்கீங்க? ப்ரைவேட்டா கவர்மெண்ட்? கவர்மெண்ட் பஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட்டில் என்ன 3+2 இல்லை எஸ்சிடிசியா? 3+2 தான். 3+2. எதனால் வந்து நீங்கள் 3+2 ப்ரிஃபர் பண்ணீங்க? அதுதான் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாகவும் இருக்கிறனால அதுதான் புக் பண்ணோம். எஸ்சிடிசினா இப்போ இருக்கிறது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது ரேட்டு, அதனால் இதை நார்மலாகவே புக் பண்ணோம். ஆம்னி பஸ் இதோட அதிகமாக தான் இருக்குது. அது 3000 3500 அப்படி தான் இருக்குது. ஸோ அது புக் பண்ணல. இப்போ இந்த ஸ்பெஷல் பஸ்ஸில் உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க? இது
550 தான், அவ்வளோதான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 550. ஆமாம், உங்களுக்கு அவ்வளோ தூரம் வந்து உட்காந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்? முடியாது தான், பட் என்ன பண்ண, இந்த மாதிரி டயத்தில் அப்படி தான் போகணும், வேறு வழி இல்லை. எந்த ஊர் போறீங்க? மதுரைக்கு போகிறேன். மதுரைக்கு எதுல போகிறேன். புக் பண்ணியிருக்கீங்க? எஸ்சிடிஸில் டிஎன்எஸ்டிசியில் புக் பண்ணியிருக்கேன். ப்ரைவேட் பஸ்ஸில் வந்துட்டு புக் பண்ணியிருந்தா கூட ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, மெசேஜ் வரும். இங்கே மெசேஜ் வராதுன்னு எங்களுக்கு தெரியும். அது அவங்களுக்கும் தெரிஞ்சுதான் ஆள்லாம் உட்கார வச்சிருக்காங்க டேபிளாக போட்டு. போய் கேட்டால் ஒழுங்காக சொல்ல மாட்டேன்றாங்க. மெசேஜ் வரலனாலும் அதுக்கும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு 4 பொண்ணுங்க இருக்கோம், நாங்கள் 4 பேர் மதுரை பஸ்ஸை தேடி ரோடோட அலைஞ்சிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு வரல. ஓகே, அந்த பஸ் எத்தனை மணிக்கு கிளம்பும்? 9 மணிக்குன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. வேறு எதுவுமே டீட்டெயில் வரல, கான்டாக்ட் நம்பர் வரல, பஸ் நம்பர் கூட வரல. 9 மணி பஸ் மதுரைக்கு இங்கே இருந்து, அவ்வளோதான் டீட்டெயில் எங்களுக்கு தெரியும். 4-5 பேர் இருக்கோம், அலைஞ்சிட்டு இருக்கோம். மதுரைக்கு இன்னும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் கால் பண்ணானா கிளாம்பாக்கத்தில் இன்னைக்கு யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, நெட்வொர்க் கிடையாது. கிளாம்பாக்கத்தில் நெட் வரல, ஃபோன் காலும் போக மாட்டேங்குது. ஜிபே கூட பண்ண முடியல. சாப்பிட்ற இடத்துல நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, நெட்டே கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பண்ணுறாங்க தெரியல. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? அதான் கால் போக மாட்டேங்குதே எங்களுக்கு. நீங்கள் கால் பண்ணலான்னு பார்த்தா என் வீட்டுக்கே கால் போக மாட்டேங்குது எனக்கு. நானும் 9:02 புக் பண்ணியிருக்கேன், ஆனால் இன்னும் பஸ் வரல. பஸ் வரும், டிராஃபிக்கில் மாட்டிருக்கு, வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வரல. நிறைய பேர் நிற்கிறோம். 9 மணிக்கு புக் பண்ணவங்க, 8:40 புக் பண்ணவங்க, 9:00 புக் பண்ணவங்க, எல்லாருமே இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. நாங்கள் மதுரைக்கு புக் பண்ணியிருக்கோம், டிஎன்எஸ்சிடி தான் புக் பண்ணியிருக்கோம். 10 மணி பஸ் கூட இருக்குது, ஆனால் முன்னாடி உள்ளதுக்கெலாம் இல்லை. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்போ வரும்னு தெரியல. ஏதோ அரேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தனியார் ஆம்னி பேருந்துகள்ல என்ன மாதிரியான கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் சொல்லி கேட்டிருப்போம். அதே மாதிரி சிறப்பு பேருந்துகள்ல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத மக்கள் சொல்லி பார்த்திருப்போம். நம்ம இந்த பேட்டி எடுத்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இந்த இடத்துல ஆய்வு பண்ணாரு. அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்பதிவு செய்திருந்தாலும் அந்த முன்பதிவுக்கு உண்டான மெசேஜ் வந்து எங்களுக்கு வரமாட்டேங்குது. உள்ள வந்து எந்த பூனை அதாவது நம்ம எதிர்பார்த்ததை விட வந்து மக்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால மொபைல் அதிகமாக இங்கே யூசேஜ் இருக்கிறதுனால நெட்வொர்க் பெரிய பிரச்சனை இருக்குது. நாங்கள் தனியார் இடத்திலும் மொபைல் நெட்வொர்க் கொண்டு வருவதற்கு கேட்டு இருக்கிறோம். முடிந்தவரை நாளையாவது கொண்டு வருவதற்கான அந்த நடவடிக்கையில் இறங்கிறோம். முன்பதிவு செய்யாத வழக்கம் போல் நம்முடைய அன்ரிசர்வ்டு பஸ்ஸஸ் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பேருந்துகளும் இயக்கப்படுகிறது, அதிலும் போகலாம். கட்டண உயர்வு வந்து ஒரு 3 நாட்களுக்கு முன்பு கூடாக இருந்த அந்த பிரச்சனை வந்த பிறகு போக்குவரத்து காவல்துறை நம்முடைய போக்குவரத்துறை ஆணையர் அவர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்தினார்கள். ஒரு 5-6 பேர் மாத்திரம் அந்த சங்கத்திற்கு கட்டுப்படாமல் கூடுதல் கட்டணம் வசூலிக்கின்ற அந்த செய்தியை அவர்கள் தெரிவித்த பிறகு அவர்களுக்கு நேரடியாக அறிவுரை வழங்கப்பட்டு இன்றைய பொறுத்தவரை அந்த கட்டண குறித்து புகார் இல்லாமல் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வாகனம் கடந்த காலங்களை கூட முழுவதும் நிரம்பி போகின்ற சூழல் இல்லை. வரவையில் நானே வந்து மதுரவாயல் டோல்கேட்லேருந்து இப்போ பார்த்துட்டு வரோம். பெருங்களத்தூரும் பல இடங்களிலும் அவர் வாகனம் இன்னும் தனியார் ஆம்னி பஸ்கள் முழுமையாக நிரம்பாமல் காத்திருந்து அழைத்து வருகின்ற சூழலில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருந்தால் தான் கட்டண உயர்வு வரும். அதனால் அந்த பிரச்சனை இப்போது வரைக்கும் எழவில்லை. ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் என்னதான் வந்து இருந்தாலும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மக்கள் சொல்கிறத கேட்டிருப்போம். அதே மாதிரி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம். அதே மாதிரி சிறப்பு பேருந்துகளில் நிறைய மக்கள் பயணம் செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு உண்டான சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேருந்து நிலையத்தில் அதிகமான மக்கள் கூடுறதால இங்கே வந்து சிக்னல் கிடைக்கல. அதே மாதிரி எந்த பஸ்ஸில் நாங்கள் போகணும், இப்போ 9 மணிக்கு எங்களுக்கு பஸ் இருந்தால் 9:30 எங்களுக்கு நாங்கள் எந்த பஸ்ஸில் போகணும் அப்படிங்கிறது எதுவுமே எங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல, யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. இதுக்கு அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சில இடங்கள்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து அமைச்சர் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கான பேருந்து வந்துருச்சாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல பக்கத்துல இன்னொரு பஸ் நிக்குது. அந்த கண்டக்டர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து இன்னும் 6 பயணிகளுக்காக வண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு சார் அப்படிங்கிறாரு. அவங்ககிட்ட வண்டி நம்பர் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பேருந்து பக்கத்திலே தான் நின்றுட்டு இருக்கு. இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் எரர் நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம ஓவராலாக வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஒளிப்பதிவாளர் மதன் மில்லருடன் கவின் பிரசாத்.